சென்னை சட்டமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜவாஹருல்லா, திமுக கூட்டணி இன்று நேற்று அமைந்த கூட்டணி அல்ல என்று தெரிவித்தார். மனிதநேய மக்கள் கட்சியினுடைய உறுப்பினர் அப்துல் சமத் அவர்களுடைய கோரிக்கை ஏற்று மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் மினி ஸ்டேடியம் தமிழ்நாட்டில் பரவலாக அதிகமான தொகுதிகளிலே அமைக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் நாங்கள் வரவேற்கின்றோம். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டின் அனைத்து மக்களுடைய வளர்ச்சிக்கு வழிவகுக்கக்கூடிய அறிவிப்புகள் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் நடைபெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் அமைதியை விரும்புகிறார்கள், சமூக நல்லிணக்கத்தை விரும்புகிறார்கள். பாசிசம் தமிழ்நாட்டில் தலையெடுத்துவிடக் கூடாது என்பதில் தெளிவாக இருக்கின்றார்கள். எனவே இன்று சட்டமன்ற பேரவையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டது போல வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி அமோகமாக வெற்றி பெறும். நிச்சயமாக திராவிட மாடல் 2.0 ஆட்சி மலரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. திமுக கூட்டணி இன்று நேற்று ஏற்பட்ட கூட்டணி அல்ல. பல சட்டமன்ற தேர்தல்களையும் நாடாளுமன்ற தேர்தல்களையும் ஒன்றாக சந்தித்த ஒரு கூட்டணி. எனவே இந்த கூட்டணி வலுவாக இருக்கின்றது. ஒரு கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய பெயரை கூட பிரதமர் மோடி அவர்கள் தெரிவிக்காமல் அதே மேடையில் எடப்பாடி பழனிசாமியும் இருந்தார் என்பது எந்த அளவுக்கு அதிமுக பாஜகவுக்கு அடிமைப்பட்ட அதனுடைய ஒரு தொங்கு சதையாக மாறிவிட்டது என்பதற்கு எடுத்துக்காட்டாக நேற்றைய கூட்டம் அமைந்தது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.